ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இந்த சீசனில் இன்னும் எத்தனை லவ் ஜோடிகளை பார்க்க நாம் காத்திருக்கிறோம் எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ புது லவ் ட்ராக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து விஷால் தர்ஷிகா காதலில் ஒரு விரிசல் விழுந்து அங்கேருந்து அது முக்கோண காதல் கதையாக வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டீங்க, அதை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே பூத்த காதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து விஷால் அண்ட் தர்ஷிகா. ஸோ தர்ஷிகா வந்து ரொம்ப வெறியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம வடிவேல் ஸ்டைலில் சொல்லணுன்னா அந்த மீசையை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் மேலே ஒரு ஆசை வந்து எப்பயுமே இருக்குது. டக்கு டக்குன்னு கட்டி பிடிச்சிக்க வேண்டியது, வெளியே வந்து போய் நம்ம எப்படியே பேசுவியான்னு சொல்கிறது, இங்கே என் கூட வந்து படுக்கிறியான்னு கேட்குறது, அப்புறம் டெய்லி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சில்மிஷங்கள் இருந்தது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மொச்சக் அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் வந்து கட்டிப்பிடிச்சாலும் ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று சிறகு அடித்து அங்கேருந்து பறந்தது அன்சிதா மேலே போய் உட்காந்து அன்சிதாவிலேருந்து அங்கேருந்து பறக்க அன்சிதாவை பிடிக்க போய் அவர் பட்டாம்பூச்சியை பிடிச்சாரா இல்லை அன்சிதாவை பிடிச்சாரா அப்படிங்கிறது தெரில. பட்டாம்பூச்சியை பிடிச்சி 2 பட்டாம்பூச்சிகளும் வெளியே பறந்து போகுது. தர்ஷிகா பட்டாம்பூச்சி கீழே தூங்கிட்டு இருக்கு. டேய் என்னடா சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, ஒரு பட்டாம்பூச்சி கீழே இருக்கிறது, இன்னொரு பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து சென்று கொண்டிருக்கிறது. 2 பட்டாம்பூச்சி, ஜோடி பட்டாம்பூச்சி. ஸோ அன்சிதாவும் விஷாலும் அந்த பட்டாம்பூச்சியை எடுத்துக்கொண்டு அப்படியே போய் அதை போய் சேஃபாக விட்டு வராங்க. வெளியே போய் காதல் மலர்ந்தது, முக்கோண காதல் மலர்ந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கு அப்படின்றீங்களா? என்னத்தை பண்ணுறது, நேற்று நைட் இந்த இளவு கண்டென்ட்டை தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அப்படியே கட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கில்லி என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? நம்ம அடுத்த லவ் ட்ராக் ரயான் சௌந்தர்யா காதுக்குள்ளே போய் குச்சு குச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டாரு. அது என்னடான்னா லவ் ஸ்பீக்கர் போட்டு எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி இதுதான் மேட்ரா அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முத்துவும் ஜாக்லினும் ஒருத்தர் அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. அது என்னமோ லவ் ட்ராக் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சீ ஜாக்லின்லாம் அப்படி கிடையாது, முத்துவும் அப்படி கிடையாது, நீ சும்மா வந்து ஃபேக் அக்யூஷன் வந்து பண்ணாது அப்படின்றாங்க. நிஜமாக தாண்டி அப்படின்னு சொன்னோடனே எதுக்கு எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இங்கே பாரு எனக்கு வந்து 3 சப்பாத்தி தான் இருந்துச்சு, ஒரு சப்பாத்தி கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதே மாதிரி முத்துக்கும் சப்பாத்தி கம்மியாக தான் இருந்தது, அவன் கேட்டான் உடனே கொடுத்துட்டான். ஸோ என்கிட்ட இல்லாத ஒரு பாசம் அவன்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறான். ஸோ இது என்னமோ எனக்கு டவுட்டாக இருக்குது. 2 பேரும் சும்மா சிக்கா அப்படின்றான். உடனே நீ ஜிக்கா இல்லைன்னொடனே ஜாக்லின் அப்போ ஏதோ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கு பொழுது, ஜாக்லின் உங்ககிட்ட நீ நைட் பேச வேண்டியிருக்கு, நீ வா. என்னடா அப்படின்றா ஜாக்லின். ஒன்று இல்லை ஒரு முக்கியமான விஷயம், நீ பேசும்போது எல்லாத்தையும் யோசிச்சு வந்து பேசணும். ஏன்னா கொடுக்குற பில்டப் பார்த்தா அப்படி இருக்குது அப்படின்றா. சௌந்தர்யா பக்கத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் அப்படிலாம் இல்லடி, இவன் யாருக்கிட்டையும் உன்னை பேச விடணும் அப்படி, அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான், நீ எல்லாத்தையும் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மட்டும் தான் பேசணுமா அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக இருக்கான்னு சொல்லிவிட்டா. ஏன்னா எப்பயும் வா மாச்சான் போ மாச்சான் என்ன மாச்சான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜாக்லின் மேலே ஒரு கண் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவன் வந்து முத்துக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி முத்துக்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்க. அவங்க 2 டிஸ்கஷன் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஏற்கனவே எடிட்ஸ் வர போட்டுட்ருக்காங்க முத்துவும் ஜாக்லின் லவ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது. அதாவது இவர் எந்த மாதிரி இப்படி பண்ணுறப்ப அந்த அம்மா ஏதோ இப்படி பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டாங்க. ஆனால் அது செட் ஆகலை, அவங்க எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ளேருந்து கிளப்பி அடுத்த லவ் ட்ராக் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு கிடக்காங்க. பட் இது கண்டிப்பாக மெட்டீரியலைஸ் ஆகாது இந்த லவ் ட்ராக். இது என்ன விஷால் தர்ஷிகா மாதிரி லவ்னு நினச்சிங்களா? இது அதையும் தாண்டி புனிதமான காதல்னு சொல்ல முடியாது, ஒரு பாசம் முத்து மேலே அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 2 பேரும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, முத்து சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா முத்து பக்காவாக பண்ணுவான், சொன்னால் கரெக்டாக இருக்கும். முத்துவும் வந்து ஜாக்லின் பக்கா பிளேயர், ஷீ இஸ் அ வெரி குட் பிளேயர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருக்குமே கேம் வைஸில் ஒரு நாலேஜ் இருக்கே தவிர மற்றபடி குச் கிடையாது. குச் போத்தாகே இதில் ஆத்தாகே அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.